ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 2:20 இந்த வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்கும்போது, ஒரு குற்றம் செய்து நாம் அடிக்கப்படும் பொழுது குற்றத்துக்காக அந்த தண்டனை நாம் அனுபவிக்கிறோம். அதோட பொறுமையாக சகிக்கிறோம். ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன், அதனால தான் என்னை அடிக்கிறாங்க, நாம் அடிபட்டே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே நினைக்கிறோம், அதை வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதனால் உனக்கு என்ன கீர்த்தி, அதனால் என்ன உனக்கு ஒரு புகழ்ச்சி, நீ தப்பு செஞ்சிருக்க அடி வாங்குற, ஆனால் நீ நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகி, அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அது பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்றால், நீ நன்மை செய்து பாடுபடும். நன்மை செய்திருப்ப, அவங்க பொய்யாய் உன் மேலே வழக்கப்படுவாங்க, பொய்யாய் சில காரியங்களை சொல்லுவாங்க, அடிப்பாங்க, இவன் தான் செஞ்சான்னு சொல்லி உரிமையோடு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, நேரடியாக பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படிலாம் அநேக காரியங்களை சொல்லும் பொழுது நீ பொறுமையோடு சகி. அப்படி சகிக்கும்போது அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீ பொறுமையோடு இரு, நீ நன்மை செய்து பாடு அனுபவின்னு ஆண்டவர் சொல்கிறார். தீமை காரியங்களை செய்யும் பொழுது அதனால் நீ ஒன்றும் பிரீத்தி உண்டாகுவாதே. நீ நன்மை செய்யும்போது அதில் தீமை வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார் தான் சுற்றி திரிந்தார். அவர் பட்ட பாடுகளை பார்த்தீங்க இல்லையா? ஆண்டவர் நமக்காக என்ன பாடுகள் பட்டார் என்று நம்ம தெய்வனை அறிவோம். அப்படியாக அவர் நமக்காக பாடுபட்டு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவரை சொல்லாத வார்த்தைகளை, அவரை திட்டாத வார்த்தைகளை, அவர் அடிக்காதெல்லாம் அவரை துப்பினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொறுமையோடு இருந்தார். அவரை விட நம்ம மேன்மையானவர்களா சொல்லுங்கள்? நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்தார். அதனால் நன்மை செய்து பாடு அனுபவியுங்கள், அதில் இருக்கிற மேன்மை வேறு. ஆகையினால நாம் நன்மை செய்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.